ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சமையல். இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் பாருங்க, காலிஃபிளவர் வச்சு கோபி மஞ்சூரியன் செய்ய போறோம். பாருங்க, நம்ம வீட்லயே சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காலிஃபிளவர் எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்னதா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காலிஃபிளவர் பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இந்த அளவுக்கு நான் தண்ணி சூடு பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா சூடாயிடுச்சு. ஓரளவுக்கு பாருங்க பபிள்ஸ் வர மாதிரி இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம். ஏன் நம்ம சுடுதண்ணியில் போடணும்னா இதில் சின்னதாக பச்சை கலரில் புழுவெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பிளேட்ல தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு 2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் இந்த வெளிச்சம் உங்களுக்கு வருது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. வெங்காயம் பாருங்க, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இந்த ஸ்டேஜில் சோயா சாஸு கரெக்டாக இந்த பொடியில் ஒரு பொடி போட்டுருக்கேன். டொமேட்டோ சாஸு அதுவும் ஒரு பொடி போட்டுருக்கேன். இது வெனிகரு. இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு சைனீஸ் டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சமாக உப்பு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்க,
கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது உங்களுக்கு. கோபி மஞ்சள் வந்து நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. காலிஃப்ளவர் வந்து வெறும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரு பாருங்கள், இது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கெட்டியாகி போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே டேஸ்டியாக இருக்கும் போலக்கு. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கோபி மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கலர் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ரெடிஸாக வரும். நான் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா கலர் வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது. நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கலர் அதிகமாக சூப்பரான கோபி மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கோபி மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லயே சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். அந்த சாஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டாங்கன்னா சேம் அப்படி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்படி பார்க்க தெரியுதுங்களா? இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சாஸ் எல்லாம் போட்டதுனால உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். மேலே பார்த்தோன்னா அந்த சைனீஸ் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.